ஸோ காய்ஸ், வெல்கம் டு வீக்னஸ் 39 டீம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு கபடி மேட்ச்சு ட்ரிக்கு எப்படி சொல்லித்தர போகிறோம்டா பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு, உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா என் சேனல் லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? வாங்க சொல்லி கொடுக்கலாமா? நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்கலாம். வாங்க. கபடி உங்களுக்கு தெரிலனா நான் இப்போ சொல்லி தர போகிறேன். பாருங்கள், இங்கே பாருங்கள். கபடி இப்போ இது கிரவுண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இப்படி பாடியாக ஈக்குவலாக பிரிச்சுக்கோங்க. சரியா கைஸ்? இப்படி பாடியாக ஈக்குவலாக பிரிச்சுட்டு நீங்கள் டீம் எடுக்கலாம். அதுக்கு ஒரு ஒரு 11 பேர்லாம் பட்டாது கைஸ். ஒரு 6 பேர் இருந்தால் போடும். கபடியில் 6 பேரில் 6 பேர் 600 12 பேரா? 12 பேரை கூட்டிகிட்டு ஆளுக்கு 6 பிரிச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் சொல்லிக்கோங்க. ஓகே, பிரிச்சுட்டு இப்போ பிரிச்சுட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு ஆள் அவங்க டீம் இல்லை நம்ம டீமில் வரணும். சரி, எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஆள் நம்ம டீமுக்கு வராங்க. நம்ம டீமுக்கு வந்தால் இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டேன். நம்ம டீம்லேருந்து வந்தால் அவங்க இங்கே மாதிரி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஸ்டெப் 1. அப்புறமா என்ன பண்ணணுன்னா, அவங்க இப்படிக்கா போவாங்களே, நம்மளை தொடம்போது அவங்கள நம்மளை டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ நம்ம டீம் வின்னர் ஆகும். இல்லை டோக்கும். டைட்டாக பிடிச்சிட்டு 10 வரைக்கும் இல்லை 20 வரைக்கும் கவுண்ட் பண்ணணும். இல்லை 30 உங்களோட அது ஓகேவா? அது 10 or 20 or 30 கவுண்ட் பண்ணிட்டு அவங்க இப்போ அவங்கள விட்டுடணும். 10 கவுண்ட் பண்ணிட்டு, ஓகேவா? அவங்கள விட்டுட்டா நம்ம டீம் வின்னரு. அப்படி நம்ம டீம் இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் போகிறேன். எங்கள் டீம்லேருந்து நான் போகிறேன். போயிட்டு அவங்கள தொடக்கூடாது. நான் தொட்டுட்டு தான் வரணும். சாரி கைஸ், நான் தொட்டுட்டா தொட்டுட்டு வரணும். அப்படி அவங்க அதே மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்பில் அவங்க நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம அவுட், நம்ம கடை முடிஞ்சிடு. இதே மாதிரி நீங்கள் ஸ்கூல்லலாம் பண்ணி காமிக்கக்கூடாது. இல்லைனா மிஸ்ஸு நம்ம கடையை ஃபினிஷ்டு. ஓகே கைஸ், ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கபடி இதுவும் சொல்லித்தரேன். கபடி இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப். அவங்க வரும்போது இங்கெல்லாம் வருவாங்கள்ல, அவங்க இங்கே சரி அப்படியே சொல்லி கொடுக்குறேன். அவங்க இங்கே வருவாங்கள்ல நம்மளை பிடிக்க. நம்ம என்ன பண்ணோன்னா, இப்படி பின்னாடி போனோம். பின்னாடி போனோன்னா அவங்க நம்மளை ஈஸியாக தொட்டுட்டு போயிடுவாங்க. ஐயோ சாரி கைஸ். ஸோ கைஸ், ஹெட்ஃபோனோட இது இருக்குல்ல, திருப்பிச்சு கைஸ். ஓகே, சாரி பண்ணலாம். ஓகே ஓகே, அவங்க இப்படி தொடும்போது நம்ம பின்னாடி போய்க்கணும். இல்லை அவங்க ஈஸியாக தொட்டுட்டு போயிடுவாங்க. சொன்னால் தெரியும். இப்போ என்ன பண்ணோன்னா, அவங்க அவங்கள நம்ம கரெக்டாக வாட்ச் பண்ணணும். அவங்க எங்கே வராங்க, அவங்க எப்படிக்கா போகிறாங்க, அவங்க நம்மளை தொடுறாங்களா இல்லையான்னு அப்படி வாட்ச் பண்ணணும். ஃபுல் பவரையும் ஏட்டி நம்ம அவங்கள பிடிச்சிடணும். பிடிச்சா மட்டுமாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். எங்கள் ஸ்கூலில் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி தான் விளாண்டோம். ஓகேவா? அது 12 பேர் 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். எங்கள் டீம் தான் வின் ஆச்சு. ஓகேவா? ஓகே,
இது அப்படியே அவங்க வந்து என்ன பண்ணுன்னா நான் இங்கேருந்து வரேன் எக்ஸாம்பிள் நான் இங்கேருந்து வந்து இந்த கால் இருக்குல்ல அப்படி ஸ்கூலில் பண்ணிங்கன்னா மிஸ்ஸு நம்ம கடையை முடிச்சிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு ஸ்ட்ரீட் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பண்ணலாம், இல்லை பர்மிஷன் கேட்டு கூட பண்ணலாம். இப்படி காலை தொட்டுட்டு எப்பா இது காலை இது இப்படி தொட்டுட்டு ஓடி வந்துடணும் பின்னாடி. இப்படி காலை தொட்டுட்டு பின்னாடி ஓடி வந்துடணும். நான் எக்ஸாம்பிள் தான் கைஸ் சொல்கிறேன், உங்களுக்கு உண்மையாக நான் பண்ணி காமிக்கல, சாரி கைஸ், இருந்தாலும் சாரி சொல்லிக்கிறேன். இப்படி ஓடி தொட்டுட்டு இப்படிக்கா வரணும். ஐயோ இப்படிக்கா தான் கைஸ் வரணும். இப்படிக்கா வந்துடணும். நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணணுன்னா அவங்கள வந்து நம்ம போனால் அவங்கள வந்து நம்ம வந்து நம்ம கையை பிடிச்சிக்கின்னு இருக்கணும். அதே மாதிரி அவங்க கையை பிடிச்சின்னு இருப்பாங்க. நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஒரு ஆள் மட்டும் பிடிச்சிருக்கலன்னா அவங்கள வந்து ஈஸியாக நம்ம கால் இருக்குல்ல அதை வந்து தொட்டுட்டு காலை எட்டி உடச்சிட்டு வரலாம். இல்லை கையில் கூட தொட்டுக்கோங்க, தொட்டால் சரி, ஓகேவா? தொட்டுட்டு வரலாம். அப்படி அவங்க கையே பிடிச்சிருந்தாங்கன்னா அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? இது லாஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களே, இது லாஸ்ட்டில் இப்போது கையை பிடிச்சிக்கின்னு லாஸ்ட்டில் இருப்பாங்களே, இப்போது எல்லாம் ஃபஸ்ட்டு கையை பிடிச்சின்னு இருப்பாங்களே, அவங்க கைங்கெல்லாம் பிடிக்கவே ஃப்ரீயாக இருக்கும்ல, அவங்கள வந்து நீங்கள் தொடலாம் கையில். இப்படியே அவங்கள பண்ணி எல்லோரும் இங்கேயா வருவாங்கள்ல, நம்மளை ஈஸியாக பிடிச்சிடுவாங்க. அதனால் அவங்களே ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஓடி போய் அவங்கள பிடிச்சிட்டு நம்ம கோட்டிலேருந்து தாண்டி வந்துடணும். அப்படி தாண்டி வந்துட்டு அவங்களும் பிடிச்சாங்கன்னா டிஸ்குவாலிஃபை அவங்க டீம். ஓகேவா கைஸ்? இந்த ட்ரிக்கு வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கபடி வரும். ஈஸியாக பண்ணலாம், தப்பாலாம் பண்ண வேணாம். ஓகே, இந்த வீடியோ இன்றைக்கி முடிஞ்சுது. பாய். அடுத்த வீடியோஸில் லாக் அண்ட் கீ வீடியோ போடுறேன், பார்ட் 2. ஐயோ சாரி கைஸ், பார்ட் 2 லாக் அண்ட் கீ வீடியோஸ் போடுறேன். ஓகேவா? பாய். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கேமு உங்களுக்கு தெரிலனா சொல்லித்தர சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஓகேவா? இருக்கிறதுல கபடி தான் கைஸ் இந்த எனக்கே பிடிச்ச கேம் கைஸ். அது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் எனக்கு. நான் ஈஸியாக தொட்டுட்டு வந்துடுவேன் எல்லாத்தையும். அப்படியே ஈஸியாக தொட்டுட்டு எங்கள் டீம் தான் என் டீம் தான் பாயிண்ட் எடுக்கும் நிறைய. ஓகே, பாய். அப்படின்னா நானும் என் பிடி பீரியடில் பண்ணேன், எங்கள் டீம் தான் கைஸ் வின் ஆச்சு. ஓகே, ஸ்கூல் பீரியடில் பண்ணேன், பிடி பீரியடு. ஓகேவா? பாய். இந்த வீடியோ எனக்கு முடிஞ்சுது. பாய். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.